தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஸ்வீட்னாவே நம்ம ரெண்டு விஷயத்தை தான் டக்குன்னு செய்வோம். ஒன்று கேசரி, இல்லைன்னா பாயசம். இந்த பாயசத்தை வந்து என்னோட ஸ்டைலில் எவ்வளோ டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து ஜவ்வரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு, திராட்சை இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் வந்து பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் நம்ம 100 கிராம் வந்து சேமியா வச்சுருந்தோம் இல்லையா, இதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நெய்லேயே வறுக்கிறதுனால மனமும் சுவையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வறுத்தாச்சு பொன்னிறமாக. நான் சேமியா எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இந்த கப்பால் 2 கப் சுடு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் ஜவ்வரிசி ஊற வச்சோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஜவ்வரிசி வேகட்டும். ஜவ்வரிசி ஓரளவு வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம பாசிப்பருப்பு நெய்யில் வறுத்து வச்சோம் இல்லையா, அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்ந்து வேகட்டும். நல்லா ஓபன் பண்ணிடலாம். இதோட நான் 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பால் ஊற்றினது நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம சேமியா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், அது இதோட சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்தாச்சு. நல்லா வேகட்டும். இதோட நான் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அதில் 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். இப்போ 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். நான் ஒரு 4 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா திராட்சையும் முந்திரியும், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுப்போம். நம்ம அவ்வளோதான், நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல சூடாக நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம நெய்யில் வறுத்துட்டு பாசிப்பருப்பு, தேங்காய் பால் எல்லாமே நம்ம சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.